வணக்கம் சிறலே. வணக்கம் அண்ணா. நான் இப்போ எங்க நிற்கிறேன்னா நீங்க வீரசிங்கம் பழைய மாணவர் சங்கத்துல நிக்கிறீங்க. ஓகே. ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் நெல்சன் பார்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். இது எதற்குரிய வீடியோன்னு சொன்னால் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி வருடாந்த ஒன்று கூடலுக்கு சம்பந்தமான வீடியோ தான் இது. தொடர்ந்தும் இது சம்பந்தமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுகள் மற்றும் நம்மளோட சாப்பாடுகள் இது சம்பந்தமான வீடியோக்களை நான் தர காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற தமிழர்கள் சம்பந்தப்பட்ட கனடாவில் இடம்பெற முக்கிய நிகழ்வுகள் சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை சேர்ந்தாக்காக எல்லாருக்கும் தெரியும். அறிமுகமே தேவையில்லை. வித்தியண்ணாண்ட சிஸ்டர் இன்றைக்கு வந்து இந்த எல்லாரும் பிஸி எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நிறைய ஃபங்க்ஷனுகள் பின்னூறல் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த எங்களோட பாடசாலையின் அன்பை கருதி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு பெரிய ஒரு நன்றிகள். இதோட தொடர்ந்து வந்து எங்களோட பாடசாலையை எங்களுக்கு 100 ஆண்டு இந்த வருஷம் வருது. மிகவும் ஒரு பெருமைக்கூடிய விஷயம். 100 ஆண்டுகள் எங்களோட பாடசாலை கடந்திருக்குது. அந்த 100 ஆண்டு விசேஷத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறத பற்றி போக நாங்கள் அதை பற்றி கதைப்போம். இப்ப எங்களுக்கு உங்களோட பெரிய உதவி தேவை. முதலாவதா வந்து நாங்கள் வந்து இந்த டொனேஷனுக்காக சீட்டு வச்சிருக்கிறோம். அங்க ஐயனாக்காயில இருக்கிற அவாட்ட வந்து அந்த சீட்டை பெற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து. எல்லார்டையும் குறைஞ்சது ஒரு $100 எதிர்பார்க்கிறோம். குறைஞ்சது $100 குறைஞ்சது பிளீஸ். ஏன்னு சொன்னா $100 இப்ப காலத்துல ஒன்றுமே செய்ய இயலாது. அதுதான் மினிமம் போட்டிருக்கிறோம். தயவு செய்து குறைஞ்சது 100 போடுங்கோ. மற்றது வந்து இங்க உள்ள சாப்பாடுகள் எல்லாமே ஓன் ஸ்பான்சர்ஸ். எல்லாரும் தாங்கள் உங்களை கண்டு ஆக்கள் இருக்கு. அது கண்டு அவைகள் மட்டும்தான் இந்த ஸ்பான்சர் பண்ணித்தான் இவ்வளோத்தையும் செய்யணும். ஸோ அதாலே அதுக்கு ஒரு காசும் இதுல போகாது. வர்ற காசு அவ்வளவும் வந்து எங்களோட பாடசாலையின் முன்னோக்கத்தை மட்டும் கருதித்தான் போகும். அதோட வந்து எங்களோட பாடசாலையில வந்து 60 குழந்தைகளுக்கு ஒரு நேர சாப்பாடு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கனடா பழைய மாணவர் சங்கத்தின் மெயினான நோக்கம். அதான் நாங்கள் இப்ப கடந்த 2 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். கண்டினியூவாக தான் செய்கிறோம். அதை விட எங்கள்கிட்ட வசதிகள் கூட இருந்தால் இன்னும் நிறைய 100 ஆண்டுக்கான செலவுகள் கொஞ்சம் கொடுக்கலாம். நிறைய பாடசாலைக்கு சோலார் சிஸ்டம் போட போறாங்க. அதுகளுக்கான ஹெல்ப்களை செய்யலாம். அதுவும் கூட தனிப்பட்ட விருப்பங்களை பருதி நீங்கள் செய்யலாம். அதை இப்ப வந்து எங்களுக்கு இந்த டொனேஷன் முன்ன சொன்ன மாதிரி $100 சேவை செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. எங்களுக்கு ஓல்ட் டே ஈவென்ட் தானே. எங்களுக்கு பாடசாலைக்கு மிகவும் உதவியா இருக்கும். ஒரு தரம் தனியா வீட்டை எடுத்துக்கொண்டு போற காசு இல்ல, பாடசாலைக்கான காசு. அதோட வந்து ஒரு ஃபன்னா ஒரு 50-50 என்று சொல்லி ஒரு லாட்டரி ஒன்று விற்கிறோம். அதாவது ஒரு டிக்கெட் வந்து $5, 3 டிக்கெட் வந்து $10. நீங்கள் அதுல என்ன நடக்கும் சொன்னா இல்ல எங்களுக்கு லெட்ஸே ஒரு $500 உழைக்கிறோம் சொன்னா அதுல $250 உங்களுக்கே வரும். அந்த காசு நாங்க டொனேஷனா திருப்பி எங்களோட பாடசாலைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னு சொன்னா எடுத்தா அது ஒரு பழக்கமா போயிடும். சோ அதனாலே அது உங்களுக்கு அந்த காசு அதுல நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்றுவோம் ஆசைப்படுறோம். இதை விட விளையாட்டு போட்டிகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமா இருக்குது. அதுலயும் கலந்து கொள்ளுங்க. பரிசுகள் எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து எங்கட காலமையில இருந்து மத்தியானம் பின்னேரம் தொடர்ந்து சாப்பாடுகள் போய் கொண்டிருக்கும். எல்லா ஊர் மக்களும் வரலாம். இது நாங்கள் தென்மராட்சி மீசாலை எல்லாரையும் வரவேற்கிற ஒரு நாடு, ஒரு ஊர். அப்ப உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். வீரசிங்கம் பழைய மாணவர்கள் மட்டுமல்ல, எங்கள் கனடாவால் அனைத்து தமிழ் மக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சோ மச். ஹலோ வணக்கம் அக்கா. உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்க. அறிமுகம் நாங்க மீசாலை ஹஸ்பண்ட் வீரசிங்கத்துல படிச்சவர். அப்ப சமைச்சு கொண்டு வந்த நாங்க. இவ்வளவு நீங்க 2 பேரும் தனியா சமைச்ச? 2 பேரும் தான். என்னென்ன கறிகள்? சிவத்தச்சோறு, சிவப்பு சோறு, வெள்ளைச்சோறு, அப்பளம், மிளகு, மாங்காய் சம்பல், மாங்காய் போட்ட வெள்ளக்கத்திரிக்காய், பூசணிக்காய், மரவள்ளியும், பருப்பு, உருளைக்கிழங்கு, சோயா. ஓ, அப்ப இவ்வளவு கறிகளும் நீங்க தனியா 2 பேரும் தான் சமைச்சீங்க? ஒரு தரம் ஹெல்ப்புக்கு வேற
ஓகே தேங்க்யூ அக்கா அவ்வளவு சாப்பாடு மூலவே இருக்கு ஓகே தேங்க்யூ வணக்கம் ஐயா வணக்கம். உங்களோட பேர் என்ன உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்க மீசாலையா நீங்க மீசால வயல்கரை. என்னுடைய பேர் வந்து வித்யானந்த். வீரசிங்கம் மகா வித்தியாலயத்தில் நான் 6ல் இருந்து ஓயல் வரைக்கும் நான். நீங்க எத்தனையாம் ஆண்டு பேட்ச்? 2009 ஓயல் பேட்ச். 2009. இப்போ நீங்க கனடா வந்து நிறைய காலமா? இல்லை, நான் வந்து 1.5 வருஷம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சந்திச்சீங்களா? தெரிஞ்ச ஆக்களை சந்திச்சா இப்படி இருந்துச்சு? அவ்வளோதுக்கு இல்லை, இப்போ தான் தெரிஞ்ச ஆக்களை கொஞ்சம் சந்திச்சு கொண்டு வரேன். உங்களோட அப்பாவும் அதே ஊர் தான்? அப்பா அது நாங்கள் பரம்பரையாக நாங்கள் மீசால தான். மீசால நீங்க எந்த கோயில்ல நீங்க பூசை முடிச்சீங்க? மீசால வந்து அப்பாண்ட பேர் வந்து முரளிதர குருக்கள். தட்டாங்குளம் பிள்ளையார், அதை விட கங்காணியார் முருகன், நிறைய கோயில் அதுக்கு மீசால நிறைய கோயில் எல்லாரும் தெரிஞ்ச ஆகலாம். இப்போ இங்க வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட ஊரை பார்த்த மாதிரி இருக்குதா? இப்படி உங்களோட ஃபீல்? அதால தான் நான் வந்தேன். நான் அந்த கட்டாயம் இதை பங்கு பெற்று வரணும். ஓகே நன்றி அண்ணா. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க உங்களோட பேர் என்ன? நீங்க செல்லையா சிவராஜா. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் யாழ்ப்பாணம் 36 வருஷமாக ஒர்க் பண்ணி நான் ஸ்டோக் கீப்பராக வேலை செய்யணும் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில். வந்து 2016 நான் ரெட்டே பண்ணியிருந்தேன். 2016 2015 நம்மளோட மிஸ்ஸஸ் ஒரு டெங்கு காய்ச்சலால் காலமாயிட்டா. அதோட மகள் அங்கே ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணி கொண்டு வந்தவ கொழும்புல. அப்போ என்னுடைய மிஸ்ஸஸ் காலமானோட இந்த கனடாக்காவை வாராக்குன்னு அப்ளை பண்ணா போல ஒர்க் பண்ணிட்டு அவள் இந்த கனடாவுக்கு வந்துட்டான். வந்து அதுக்கப்புறம் என்ன அவள் சூப்பர்வைசரில் பிற பிள்ளைகளை பார்க்குறக்காண்டி என்ன கூப்பிட்டான். அப்போ நான் இங்கே 2019 9ஆம் மாதம் இங்கே கனடாவுக்கு வந்தேன். வந்து இங்கே எனக்கு ஒரு 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச பிஆர் தந்துட்டாங்க. சூப்பர்வைசர் வந்து பிஆர் கிடைச்சிட்டு அப்போ 6 வருஷம் தொடர்ந்து இங்கே இருக்கிறேன். இப்போ வீட்டில் ஸ்ரீலங்காவுக்கு போய் இப்போ போன மாதம் தான் போய் இப்போ போன ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துடுறேன். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் தான் நாங்கள் ஒரு கல்யாணம் போய் வந்தேன். எங்களுக்கு கனடா பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு நாடு. வேலை பிரச்சனை தெரியாத எல்லா இடம் வேலை பிரச்சனை தான். எல்லா இடமும் எல்லா நாட்டிலையும் இப்போ வேலை பிரச்சனை ஒன்று இருக்குதான். கொரோனாக்கு பிறகு எல்லா இந்த நாடுல முழு நாட்டிலையும் மற்றபடி கனடா பிடிக்கலன்னு சொல்லி நல்ல ஒரு நாடு. குளிர் வார நேரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மற்றபடி பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சந்திச்சீங்களா? இங்க எல்லாம் ஒன்று கூடல என்னோட படிச்சாக்கள் இங்க ஒன்று கூடல எல்லாம் பழைய இங்க வந்த வழித்தான் ஒன்று கூடல வழித்தான் எங்களுக்கு ஒரு 365 நாளும் கண்ட சந்தோஷம் ஒரு நாள்ல கிடைக்கும் எங்களுக்கு. இந்த ஒன்று கூடல வாரது 365 நாளும் இருக்கிறத விட ஒரு நாள்ல கிடைக்கிற சந்தோஷம் இந்த விருது எங்களுக்கு. அவ்வளவு சந்தோஷத்தை காண்றோம் இந்த ஒன்று கூடல் என்றால் எல்லாரும். மற்றும்படி நாங்கள் அந்த 6 மாதம் சொல்லுவாங்க சிறைச்சாலை என்ற மாதிரி சிறைச்சாலையில விண்டர் டைம்ல உள்ளுக்கு அடப்பட்டு இருக்கிற சிறைச்சாலையில பரவாயில்ல கொஞ்சம் கையிலோடையாவது காய்ச்சி கொண்டு இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் அப்படியே குளிர்க்க கண்டாடி வெளிக்கிறீங்களா நாட்டை நான் கூடான்னு சொல்லி அந்த குளிர் டைம் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரச்சனை தான். அதெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு விடுவோம். ஸ்ரீலங்கா அடிக்கடி போறது காதில் ஒரு நிற்க இருக்காது. அது கேட்டுட்டு போகிறோம் எல்லாம் கடிச்சோடனே நிற்க வேண்டியா நின்றுட்டு ஏதாவது நன்மை தீமைக்கு படிக்கிட்டு போவோம். மற்றபடி பிரச்சனை நான் கூடான்னு சொல்லல. மற்ற நாடு நான் லண்டனுக்கு போனான் 6 மாதம் மகன்ட்டு. அங்கேயும் போய் 6 மாதம் நின்றான். உண்மையில எனக்கு அவ்வளோ பெருசாக அப்படி பண்ணல. கனடா மற்ற நாடு ஒப்படைக்க உண்மையில கனடா நிலப்பரப்போ மற்ற ரோட்டுகள் நிலப்பரப்புகள் வீடுகள் வசதிகள் உண்மையாக மற்ற நாடை ஒப்படைக்க கனடா பெஸ்ட் தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு, அதை ஒன்றே சொல்லுவேன். ஓகே, அதுக்காக நான் கூடான்னு சொல்லி இல்லை. ஓகே நன்றி. ஓகே நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் கனகசிங்கம். நீங்க மீசால வீரசிங்கம் மத்திய கல்லூரியில்? நான் மீசால வீரசிங்கம் மத்திய கல்லூரியில் தான் கல்வியேற்றினேன். கல்வியேற்று நான் 1957ஆம் ஆண்டு எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி என்னோட திரு முருகேசு, மற்ற வாரி தம்பி, வேலாயுத பிள்ளை, மற்றது ராஜரண்ணம், இது எல்லாரும் அந்த 56, 57, 58 எஸ்எஸ்சி பாஸ் பண்ணாக்கள். பிறகு அதே பிறகு கொஞ்சம் தொஞ்சது பள்ளிக்கூடம் பிறகு விளம்பிக்கிட்டது. இந்த 5 பேரும் பாஸ் பண்ணி 5 பேரும் கவர்னன்ஸ் இதில் சேர்ந்துனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் இங்கே வந்தது 1990ஆம் ஆண்டு. மற்ற திரு முருகேசு அவர்கள்
பொது எழுதுவினையில் சேர்ந்து ம்ஹும். கடைசியாக ஒரு உதவி அரசாங்க அதிபரை இணைப்பார்ந்தவர். ம்ஹும். அதே மாதிரி திரு வாரதம்பி அவர்கள் ம்ஹும். வர்க்க சபையில் சேர்ந்து ம்ஹும். அக்கரைப்பத்து நீதிமன்றத்தில் பதிவாளராக இருந்து இருக்க பண்ணவர். ஓ. நான் கனகசிங்கம் ம்ஹும். உள்நாட்டு வரி திணைக்களத்தில் சேர்ந்து ம்ஹும். ஒரு சிரேஷ்ட வரி மதிப்பீட்டியராக இருந்து ம்ஹும். இழைப்பார்ந்தார். ஆஹா. இப்ப அவங்க இங்க இருக்கிறாங்களா இல்ல இல்ல வாரித்தம்பி காலம் ஆகிவிட்டார். மற்றவே ஒரு ஆள் லண்டனுக்கு போனவர் ராஜரட்னம், என்ன நிலவரம் ஒன்று தெரியாது. அதே மாதிரி முருகேசன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் இருந்தவர், அவரும் என்ன மட்டும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ 35 வருஷமானவர்கள் அவைகளுடைய தற்போதைய நிலைமை தெரியாது. இப்போ உங்களை இங்கே வந்து யாரும் உங்களோட நண்பர்களை சந்திச்சீங்களா? இங்கே எனக்கு கணக்க நண்பர்கள் இருக்கணும். உங்களோட ஊர் நண்பர்களை சந்திச்ச உங்களுக்கு ஃபீலிங் எப்படி? நல்ல சந்தோஷமா இருக்கு. மீசாலையில் இருக்கிற மாதிரி வழக்கமாக வீரசிங்க மகாவித்தியாலயத்தில் அந்த நேரம் கல்வி இருக்கிறார்கள் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்போட தங்களோட தொழிலுக்கு இறங்கிடுவது, தொடர்ந்து படிக்கிற பிறகு அப்படி படிக்க வேண்டிய விரும்புகிறார்கள். ஒன்றில் சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு, இல்லாட்டா ரிவர் கல்லூரிக்கு, மிகவும் சிலர் சாவச்சேரி யாழ்ப்பாணத்துக்கும் கல்வி கேட்க போயிடுவினோம். அதிகமாக 6ஆம் 7ஆம் வகுப்புக்கு மேலே வீரசிங்கத்தில் வகுப்புகள் இல்லை. திரு பரஞ்சோதி என்ற ஒரு பண்டிதர் எங்களுக்கு மாற்றலாகி வந்தவர். அவர் மீசாலியை சேர்ந்தவர். அவர் மிகுந்த அக்கறை எடுத்து எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டி தொடர்ந்து படிக்க வைத்து அவற்றை விருப்பப்படியும் எங்களோட முயற்சியாலும் நாங்கள் அந்த 5-6 பேர் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி அந்த அதிகாரத்தினால கவர்மெண்ட் சர்வீஸ் சேர்ந்து கவர்மெண்ட் சர்வீஸிலும் ஓரளவுக்கு குறிப்பிடக்கூடிய பதவிகளை பெற்று வெற்றி பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு பரஞ்சோதி பண்டிதர், அவரோட அதிபரும் தலைவர் அதிபர் சின்னத்தம்பியும் ஒரு முக்கியமான காரணங்கள். ஓகே, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்க. என்னை பற்றி அறிமுகம் வந்தா, என் பேர் கோபி. நிஷால வீரசிங்கன் சென்ற காலேஜில் படித்தான். 2012 எல்பெச். ஓகே. கனடாவுக்கு வந்து நீ ஒன்றியம் இருக்கிறபடியா அப்படியே இங்கே கனடா ஒன்றியத்தோடு சேர்ந்து இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? நாங்கள் கனடாவில் ட்ரக் டிரைவர். அவ்வளோ தான். இப்போ இங்கே பார்க்கல என்ன செய்து? பார்க்கல வந்து நாங்கள் 2 ஏக்கர் ஒன்று கூடல், பாபிக்யூ, கூழ், மரக்கறி சாப்பாடு, மற்ற சாப்பாடு, நேரம் கொத்து ரொட்டி எல்லாம் போடுகிறோம். எல்லாரும் 2 செய்வினோம். எல்லாரும் வாங்கோ, சந்தோஷமா என்ஜாய் பண்றாக்கு. இப்போ என்னென்ன இப்போ பாபிக்யூ மட்டும் செய்றீங்களா? ஹாட் டாக் இருக்குது, என்ன சாண்ட்விச் செய்றீங்களா? நாங்கள் வந்து பாபிக்யூ மட்டும்தான். நானும் என் ஃப்ரெண்ட் நிகேதன் என்ற ஒரு ஆளுநர் ஸ்பான்சர். இப்போ பாபிக்யூ மட்டும்தான். நாங்கள் இது ஹாட் டாக் நாங்கள் இவாதான் அதுக்கு முக்கிய பொறுப்பு கருத்தாளி. ஒரு சின்ன போட்டி ஒன்று எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓமாம்மா, நாங்கள் எடுத்துட்டோம் நேரத்தில்.
கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு ஓட்டம்லாம் பட்டுறோம். பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்காது இந்த சுவை. சாப்பிட்டவனுமாக்கள் இது முழுக்க துரியண்ணியாக்கள் இந்த ஃபேமிலி தான் ஸ்பான்சர். இது இந்த உதயண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கும். நீங்கள்? நல்ல சுகம். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க? நான் இங்கிலாந்துல இருந்து வந்து நிக்கிறேன். இந்த மகள் மரிவன் இங்க இருக்கிறா. லண்டன்ல இருந்து வந்து. ஓ, லண்டன். இப்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களோட நண்பர்களை சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? சோ ஹாப்பியா இருக்குது. பட் ஆக்சுவலி எனக்கு தெரியாது நடக்குதுன்னு. என் சிஸ்டர் வாரவா, என் அக்கா விஜிதாண்டு, அக்காவும் இங்க வாரவா. நாங்க மீசால தான். நானும் வீரசிங்கத்துல கிரேட் 4 வரைக்கும் படிச்சுட்டு இப்ப ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஹிந்து காலேஜ்ல சாச்சரி ஹிந்து காலேஜ்ல போய் படிச்சேன். இப்ப இங்கிலாந்துல இருக்கிறேன். இப்ப மீசால மாதிரி இருக்குது. அத பாக்க எக்ஸாக்ட்லி மீசால மாதிரி இருக்கு. சோ ஹாப்பியா இருக்கு. நிறைய பழைய ஆக்கள் நிறைய பேர் சந்திச்ச, மீசாலை ஆக்கள் நிறைய பேர் சந்திச்ச, ஸ்கூல்ல படிச்ச மோஸ்ட் ஆஃப் ஆக்கள் ஸ்கூல்ல படிச்ச மீசாலை ஸ்கூல்ல. ஹாப்பியா இருக்கு பார்த்த எல்லாரையும். நியூ ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் உங்களை எல்லாம் பார்த்த சோ ஹாப்பி. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ so much. சரி, இந்த கூலிண்ட இது இவ்வளவு மார்க் போடலாம். இவ்வளவு மார்க் போடலாம். அதான் சொல்றேன். யாழ்ப்பாணத்து கூழ் வந்து மீசாலக்கால ஒரு மாதிரி காய்ச்சினம், திண்ணவெளிக்கார ஒரு மாதிரி காய்ச்சினம், ஏழாலக்கார ஒரு மாதிரி. இல்ல, இந்த இதுல வந்து டேஸ்ட்ல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. கூழ் வந்து உண்மையாவே சூப்பரா இருக்குன்னா. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுக்குள்ள மீன் ஒன்றையும் காணாது. இல்ல லேட்டா வரையில அண்ணா இந்த கூழ் எனக்கு எடுத்து வச்சுட்டாரு. கூழ் முடிஞ்சு அதை எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு கூழ் முடிஞ்சு அண்ணாக்கு மட்டும் கூழ் அப்படி வந்தது இல்லங்க. கூழ் வந்து அது நீங்கள் மீனும் வந்து திருப்பி ஆட் பண்ணலாம் இதுக்குள்ள. ஆனா எப்படி சொல்றது வந்து டேஸ்ட் வந்து என்ன கூழ் வந்து டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா மிச்சம் என்னன்னாலும் ஆட் பண்ணலாம். அது உண்மை. அந்த கூழ்ல டேஸ்ட் நான் உரைப்பு கொஞ்சம் ரொம்ப குறைவு. ஆனா இது வந்து கூழுக்குரிய உரைப்பு. கூழ் உரைப்பு இல்லாட்டிக்கு குடிக்காது. சோ அதுல வந்து வெங்காயம் கடிக்க வேணும். கரண் விட்டுட்டாங்க. அதில் பாக்க என்ன பிடிச்ச சாமான் இருக்கு. மரளிக்கிழங்கு பைத்தங்காயம் வந்து அது சொல்லுங்க. அப்ப வெளிநாட்டுல கொஞ்சம் மரளிக்கிழங்கு இப்போ கஷ்டம் தான். அவிராது என்ன சொல்லுங்க. அப்ப திறக்கணிச்சிடும். கூட அந்த இடம் காய்ஞ்சிடும். ஒன்றும் இல்ல, மாட்டு கருத்து எதுவுமே இல்ல. வாவ், அவ்வளவுதான். ஒரே பதில் ஒரே இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வினோம். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? முன்னேற்றத்துக்காக என்ன போட்டிருந்தா முன்னேற்றம்? அடுத்த முறை நாங்கள் முறுக்கெவ்வளோ போட்டு கிடக்கு. பைத்தங்காய் தான் காணையில ஒண்ணுமே சொல்றது இல்ல. மலைப்புளி எல்லாமே சூப்பரா இருக்கு. மாங்காய் அவிச்சு, மாங்காய் பச்சை மிளகாய் அவிச்சு கடைஞ்சி விட்டுனாங்க. கொஞ்சம் லைட்டா புளித்தன்மை கடைசியா வர தெரியுமா? பழப்புளியில் பார்க்க தூக்கலா இருக்கு. மீசாலையில கூடுதலா மாங்காய் போட்டுறேன். பாட்டெல்லாம் வராதுங்க. கூழ் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் வராது.
சாப்பிடுறது படிக்கணும் இல்ல அம்மா நான் சும்மா இல்லடா அவ்வளவு வந்தான் முடிஞ்சு என்ன சொன்ன நான் அதான் நானும் சொன்னது நாங்க இன்னும் சாப்பிட இல்லை கூட சாப்பாடு ஆனா சமைக்கிற மெத்தட் வந்து பிரசன்டேஷன் முதல்ல வந்து கண் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது வேற்ற சமையல நீங்க வட்டையா பார்க்கலாம் அதுதான் இருக்கு அதான் நீங்க கூட நீங்கள் வெரி ஆக்டிவ் வேலை செய்யற விதம் சரி என்ன சரி நீங்க வெங்காயம் போட்டே வாங்க எனக்கு அம்மா வந்து கழிச்சது வாங்கம்மா இது வாங்க இது வாங்கம்மா பக்கத்துல வாங்கம்மா பக்கத்துல வாங்கம்மா இல்ல ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே எங்களை நாங்க நல்லா இருக்கிறதும் கட்டு போறதும் வந்து எங்களுடைய அம்மா வளர்ப்புலையோ அம்மா அந்த வளர்ப்புல தான் ஆனா அதே இடத்துல வந்து அதை சொல்லும் வந்து அம்மா ஒரு பாட்டு கேட்டா எனக்கு வாயில வந்து அம்மா அந்த பாட்டு தான் வேற ஒன்று மதி டேஸ்ட் பண்ணி பாரு ஆனா அவ வேண்டாம் கேட்கல புரிய வணக்கம் சிறலே வணக்கம் அண்ணா நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா நீங்க வீரசிங்கம் பழைய மாணவர் சங்கத்துல நிக்கிறீங்க வீரசிங்கம் பழைய மாணவர் சங்கம் கனடா ஓகே இதுல வந்து 4-5 பேர் வந்து என்ன இன்வைட் பண்ணினவர் சோ அண்ணா இதுல வந்து மெயினா இன்வைட் பண்ணியிருந்தவர் சோ அண்ணா தான் இதுல கூழ் காய்ச்சி இருந்தவர் அண்ணா வந்து தானா தண்ட கையால எங்கட ஆதி காலத்து சாப்பாடு எப்படி சொல்றது நாங்க வறுமையில சாப்பிட்ட சாப்பாடு மறக்க முடியாத சாப்பாடு இப்பவுமே எல்லாட்ட மனசுலயும் இருக்கிற ஒரு சாப்பாடு எங்கட இந்த பான் தான் பான் சம்பல் மற்ற கறியெல்லாம் கோழி கறியெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை ஆனா சம்பலும் பானும் சோ அண்ணன் கையால செஞ்சிருக்க சாப்பிடு பாப்போம் ஓகே நல்லா இருக்கு போல நீங்க சமைச்சிருக்கீங்க சம்பல் சம்பல் என்ன சம்பல் தான் செய்யல வித்யனா அண்ணா சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அதுவும் என்ன சொல்லுங்க அப்ப நம்ம பான் சொப்டா இருக்குண்ணா பான் அது பார்க்க அண்ணா கூழ் ஓகே என்ன பிரச்சனைன்னு சொன்னா இங்க எல்லாரும் கூழ் முடிஞ்சதுன்னு சொல்லினோம் நான் வேற கொஞ்சம் லேட் ஆயிட்டு வேற இடத்துல ஆக்களை பார்த்துட்டு வரைக்கும் ஆனா எல்லாரும் சொன்னது வந்து கூழ் முடிஞ்சது சொன்னது ஆனா அண்ணா எனக்காண்டி கூழ் எடுத்து வச்சிருக்கார் அண்ணா நான் வேற இடங்களா குடிக்கிறாங்க சில டவுன் ஆகிறது பரவாயில்ல நல்லா இருக்கு கூழுக்கு சொல்ல வார்த்தை இல்ல பரவாயில்ல கூழுக்கு என்னென்னலாம் போடணுமோ அதை எல்லாமே ஆட் பண்ணி கிடக்கு அதில் பார்க்க உரைப்பு தூக்கலா இருக்கு புளித்தன்மை அதில் பார்க்க இன்னும் தூக்கலா இருக்கு அதான் சொன்ன புளிக்கு அதான் இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா தேங்காயில இருந்து தேங்காயில இருந்து மாங்காயில இருந்து எல்லாமே வந்து மீசாலையில இருந்து வந்துதான் எனக்கு தெரியாது மீசால வந்து ஃபேமஸ் எங்கட மாம்பழத்துக்கு ஃபேமஸ் ஆனது மீசால எங்கயா கனங்கலங்க சம்பளங்க எங்கட ஃபேமஸ் கனங்கலங்க தூயல் ஐயா நான் இடம்பெயர்ந்து போயிருந்து மீசால எனக்கு சாப்பாடு ஓட்டது சாப்பாடு ஓட்டது வீட்டுக்கு ஒரு சுட்டுட்டு சரி மாம்பழம் விளையிற பூமி இல்ல பழம் மாசாலையில இருந்து கலைச்சு தான் மீசாலையா மாறணும் அப்படின்றீங்க உண்மையான பேர் மாசாலை தேங்க்யூ வந்தாங்க நீங்க உங்களோட டைம் பண்ணி வந்தேன் அங்க உங்க போட்டோ எடுக்க வெயிட்டிங் ரசிகர்கள் ஓகேப்பா நீங்கள் ரெண்டு டெய்லியெல்லாம் உங்களுக்கு போவோம் நன்றி வணக்கம் மக்களே இப்போ யாரோட நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்
வணக்கம் முசுறுகளே வணக்கம் என்று சொல்லித்தான் இவர் தொடங்குவார். நம்மளோட தாசனோட நின்று கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்மளோட கனடா பயணம் எப்படி இருக்குது? கனடா பயணம் வேற லெவல். அதில் பார்க்க கனடால இருக்கிற தமிழ் மக்கள் இருக்கணும் தூக்கி அப்படியே கையில வச்சிருக்கிறேன். என்ன அதுக்கு மேல் நான் 100 இல்ல 1000 வாட்டி நன்றி சொன்னாலும் கட்டாது. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கால் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா எல்லாரையும் மீட் பண்ண இல்லாத மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. கணக்க பேருக்கு டெலிஃபோன் ஆன்சர் பண்ண முடியல. நானும் மெசேஜ் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்டா நீங்க வரமாட்டீங்கன்னா நினைச்சு அழைப்பேட்டு வருது. அப்படி இல்லைன்னா உங்களை அதே மாதிரி அண்ணாவை கூப்பிட்டு இருந்த மாதிரி தான் இப்ப ஒரு 7-8 பேர் இருக்கு. இதுக்குள்ளே கூப்பிட்டு இருந்தாவே அண்ணா இங்க இப்படி ப்ரோக்ராம் எனக்கு வாங்க நான் ஒருக்கா பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம்னு. ஏன்னா இந்த டைம் வந்து இந்த இடத்துல பாக்குறபடியா எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறது சந்தோஷமா. அதில் பார்க்க தம்பிக்கு நன்றி. நன்றி அண்ணா. சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே. மீசால மண்ணுக்கு நன்றி. என்னை வளர்த்து விட்டார். நாங்க இடம்பெயர்ந்து போயிருந்த போதெல்லாம் அவங்களை சாப்பாடு போட்டோமான். அது எஸ்பெஷலி அந்த வேதநாயகி அக்காவுக்கும் கோடீஸ்வரன் மற்றது அவருக்கு அப்பாண்ட அப்பாவுக்கு ஏதோ கைலாசநாதர் எங்களை நல்லா எங்களை கவனித்து சாப்பாடு வந்து எங்களை பிள்ளைகள் பாதுகாத்து வளர்த்து விட்டவைக்கு இன்றைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நன்றி மீசால மக்களுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு என் மூலம் கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதுல நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் இது வரைக்கும் எதுவும் செய்தது மீசால எந்த உடனே ஓடியதான். தேங்க்யூ அண்ணா. ஓகேடா. உசுறுகளே அப்படின்னு சொல்லி துவங்குறது அழகுதான். அவருடைய ஒரு சில வார்த்தைகள் அவர் கேள்விகள் மட்டும்தான் பார்த்து சொல்லுவார். அதனால உங்களோட அந்த உசுறுகளை சொல்லுங்க உங்களுடைய ஸ்டைல்ல ப்ளீஸ். வணக்கம் உசுறுகளே. தேங்க்யூ தாஸ். ஓகே தாஸ் என்னன்னு ரெண்டு கேள்விகள் உங்களை நாங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறவங்க மக்களுடைய மீசால பாசமிய மீசால மக்களின் சார்பில் உங்களுடைய ஒரு கேள்விகள் என்ன. முதலாவது கேள்வி வந்து யூடியூப் உங்களுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன? வணக்கம் மீசால உறவுகளே. யூடியூப் பண்றது டிக்டாக் தான் என்ன வளர்த்து விட்டது. யூடியூப் எனக்கு பெருசா இது இல்ல. ஆனா டிக்டாக் தான் என்ன எழுப்பி விட்டது. அதுல இருந்தா சமையல் தொழில் தான் டிக்டாக்கே ரூட் தந்தது. சமையல் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. சமையல்ன்றது வந்து தமிழ் சாப்பாடு அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இஸ்பானியன், இத்தாலியன், சுவிஸ் சாப்பாடு, இப்போ அமெரிக்கன், ஜெர்மன், வேர்ல்ட் வைட் அவ்வளவு. அப்ப நீங்க முக்கியமா வந்து சாப்பாட்டை மையமா வச்சுதான் இந்த டிக்டாக்கோ யூடியூபோ ரீலோ நீங்க துவங்கி இருக்கிறீங்க அப்படித்தானே? கட்டாயம் பர்சனலா எதுவுமே இல்ல. இப்பதான் வந்து சில நேரத்துல வந்து அக்கா தங்கச்சி அம்மா அப்பான்னு சொல்லி அதுல மாறுது. முந்தி ஃபுல்லாவே வந்து எனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆயிட்டுது. ஸோ அதுலயே ஒரு 16-17 மில்லியன் கிட்ட இருந்தவே அதுல போயிட்டு. ஸோ இப்ப இது புது டிக்டாக் வந்து வேற ஒன்றுமே இல்லை. சாப்பாடு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் நியூ யங் ஜெனரேஷன் எல்லாம் பெரிய நம்ம ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நீங்க சொல்லணும்னா நீங்க வெரி சக்சஸ்ஃபுல். நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேருக்கு ஒரே நேரம் சமைக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குது. அப்படியான நிறைய டேலண்ட்களை கையில வச்சிருக்கீங்க. அதை விட நிறைய மோட்டிவேஷன் எல்லாருக்கும் சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அறிவுரைகள் நிறைய சொல்வீங்க. எங்கட நல்ல சின்ன குழந்தைகள் சின்ன வளர்ற படிகள் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கனடாக்கு வந்து நிறைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறான். அவைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா செய்யலாம், ஈஸியா நல்ல வழியை செய்யலாம். எப்படி என்று நீங்க சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவையும் வடிவா பார்த்துக்கலுங்க. அதுவே உங்களோட வளர்ச்சிக்கு முதல் காரணம். ஓகே, அம்மா அப்பா கடவுள் எல்லாம் 2வது 3வதுங்க. அம்மா அப்பா அதுக்கு பிறகுதான் எல்லாமே. 2வது வந்து விளையாட்டுக்கு வந்துட்டீங்க. ஸ்ரீலங்கால வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. விளையாட்டு வந்துட்டீங்க. டாய்லெட் கழுவணுமா? நிறுத்தி கழுவுங்க. ஓகே, காசு காட்டி கழுவாம செய்யற தொழில தெய்வமா நினைச்சு கழுவுங்க. டாய்லெட் கழுவினீங்க, நாளைக்கு ஒரு பில்டிங் கட்டுற அளவுக்கு பெரிய ஆளாகலாம். ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எந்த தொழிலும் வந்து கூடாதது இழிவானது இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. எல்லா தொழிலையும் நீங்க விரும்பி செய்யுங்க, ஆசையா செய்யுங்க, உங்க வாழ்க்கையில சக்சஸ் அடையலாம் அப்படின்றதான் மெயின் கருத்து. இல்லங்க, நான் வந்த முதல் நாள் வந்து எனக்கு கிடைச்ச வேலை வந்து டாய்லெட் கிளீன் பண்ற வேலை. 3 நாள் தான் கிளீன் பண்ணினான். 3 நாள் கிளீன் பண்ணின உடனே அவன் கூப்பிட்டு கொண்டு போய் முதலாளி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தார். அடுத்த 3 நாள்ல அடுத்த ஸ்டெப் தந்தார். அதுக்கு அடுத்த நான் சொல்றது வந்து டாய்லெட் கிளீனர் அளவெடுக்கையில போய் சொல்லல. எந்த தொழில் செய்யறோம்ன்றது முக்கியம் இல்ல, அந்த தொழிலா பிடிச்சு மனசுக்கு பிடிச்சு செய்தோமா அவ்வளவுமே சக்சஸ் தான். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு இருந்தது காரணமும் அப்ப டாய்லெட் கிளீன் பண்ணதான். ஓகே,
தேங்க்யூ தாஸ். ஐநோ தாஸுக்கும் இந்த கொஞ்ச நாள் இந்த கனடாக்கு வந்து மரண பிஸியா நிறைய பேர் மீட் பண்ண வேண்டி இருந்தாலும் எங்களுடைய 1 2 3 பேர் இதுல அவர் கர்வணமண்டு கட்டாயம் வற்புறுத்தின காரணத்தால அவர் உண்மையா எங்களுக்கு வந்து இதெல்லாம் நேரம் எங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை எல்லாரோடையும் கதைச்சு அவருடைய டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி தாஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களோட சக்சஸ்ஃபுல்லுக்கும் எங்களோட வீரத்திங்கம் மீசால வீரத்திங்கம் பழைய மாணவர் சங்கம் கனடா சார்பில் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். மீசால உசுகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க, தெரியாதாக்கள் இருப்பீங்க, எல்லாருக்குமே. சம்டைம் வந்து எங்கேயோ இடத்துல சோசியல் மீடியால நான் பரவிட்டு இருந்தா இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசரம் இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கணும்னு அவசரமும் இல்ல. நான் செய்யறது வந்து பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். எங்கேயாவது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ ஒரு இடத்துல வார்த்தைகளை பிள்ளையாவோ சரியாவோ பாவிச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. சரியண்டா சரியண்டுங்க, பிள்ளையண்டா பிள்ளையாச்சு மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much, Dan. Thank you. Wish you all the best. One more time.